குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் தமிழில் யூனிட் 7ல் தமிழ் அறிஞர்கள் பற்றிய வரிசையில் உவே சாமிநாதர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் வெறும் தகவல்கள் மட்டும்தான் கொடுப்பேன். இந்த தகவல்களில் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது எங்கேயோ ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டாலே உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வெறும் தகவல்கள் மட்டும் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் டைம் கிடைக்கும்போது இதை கேட்டு பயனடைவீர்களாக. ஃபஸ்ட்டு உவே சாமிநாதர், இவரை பற்றிய குறிப்புகளில் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இவருடைய இயற்பெயர் வேங்கட ரத்தினம், பெற்றோர் வேங்கட சுப்பையர், சரஸ்வதி அம்மாள். பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 19/2/1855. மறைந்த ஆண்டு 28/4/1942. இவர் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா 1855 முதல் 1942. பிறந்த இடம் உத்தமதானபுரம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓவேசாவுடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். ஸோ இவருடைய ஆசிரியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவருடைய ஆரம்ப காலத்தில் இவருக்கு ஆசிரியராக இருந்தவர் யாருன்னா சடகோபர். இவர் தான் இவருக்கு தமிழில் கற்பித்ததில் இவருக்கு தமிழ் மீது ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சடகோபர் என்பவர் தான். நெக்ஸ்ட்டு கல்வி கற்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீன தலைவராக இருந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் இவருக்கு கல்வி கற்பித்த அடுத்த குரு. ஆசிரியர் வைத்த பெயர் இந்த சாமிநாதன், ஓவே சாமிநாதன்றதில் சாமிநாதன்ற பேரை யார் வச்சுருக்காங்கன்னா இவருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரனார் தான் இவருக்கு இந்த பேரை வச்சுருக்காங்க. ஆசிரியருக்கு எழுதிய நூல், ஆசிரியர் மீது கொண்ட அந்த பற்றின் காரணமாக இவர் ஆசிரியருக்காக அவருடைய பேரில் ஒரு நூல் எழுதியிருக்காரு, மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம். ஸோ இவர் இசை கற்றுக்கொண்டிருக்கிறாரு. இசை ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமசுந்தர பாரதியார். இவர் நெருங்கிய நண்பர் இவருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா தியாகராஜர். ஊவேசா தன்னுடைய நண்பர் மீது கொண்ட அந்த ஒரு நட்பின் காரணமாக தன்னுடைய இல்லத்திற்கு என்னென்னு வச்சுருக்காருன்னா தியாகராய விலாசம் அப்படின்ற தன்னுடைய இல்லத்திற்கு பேர் சுட்டியிருக்காரு. சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உவேசாவுக்கு சங்க இலக்கியங்களை அறிமுகம் செய்தவர் யாருன்னா சேலம் ராமசாமி. ஸோ இப்போ இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன, அதில் நமக்கு முதல்ல தெரிஞ்சது தெரியும் தமிழ் தாத்தா. இந்த தமிழ் தாத்தா அப்படின்றதுன்னு இவர் யார் சொன்னாங்கன்னா கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி. அதை தவிர இவருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குன்னா மகோபாத்யாயா. இதை யார் கொடுத்துருக்காங்கன்னா சென்னை ஆங்கில அரசு 1906 இவருக்கு இந்த சிறப்பு பெயரை கொடுத்துருக்காங்க. மூன்றாவது பார்த்திங்கன்னா திராவிட வித்யா பூஷணம். இதை யார் கொடுத்துருக்காங்கன்னா பாரத தர்ம மகா மண்டலத்தார் 1917. நாலாவது பார்த்திங்கன்னா தக்ஷிணாதித்ய கலாநிதி. இந்த பெயரை யார் கொடுத்துருக்காங்கன்னா சங்கராச்சாரியார் 1925. இதை தவிர்த்து குடந்தை நகர் கலைஞர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா பாரதியார். ஸோ இவரை குடந்தை நகர் கலைஞர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதியார். அடுத்து இவர் பதிப்புத்துறையின் வேந்தர், புலமை பெருங்கடல், செல்லின் வாயில் சென்ற தமிழ் தாயை மீட்டு தந்த தமிழ் தாத்தா. ஸோ இந்த சிறப்பு பெயர்கள்லாம் ஊவேசாக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இவருடைய கல்விப்பணி, இவர் எங்கெல்லாம் கல்விப்பணி செய்திருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் 1, முதலாக கல்லூரியில் தமிழாசிரியராக பணிபுரிந்த இடம் கும்பகோணம். சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்திருக்காரு. சிதம்பரம் மீனாட்சி தமிழ் கல்லூரி முதல்வராக பணிபுரிந்தவர். இவர் தமிழுக்கு என்னென்ன தொண்டு செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் 1, பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்தவர். நம்பர் 2, தமிழ் பதிப்புத்துறையின் முதலாக முனைவர் பட்டம் பெற்றவர். நம்பர் 3 பார்த்திங்கன்னா ஊவேசாவை பதிப்புத்துறையில் ஈடுபட வைத்தவர் யாருன்னா சேலம் ராமசாமி. ஆடிப்பெருக்கு காலத்தில் ஆற்றில் விடப்பட்ட ஓலை சுவடிகளை மீட்ட இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு கொடுமுடி. யார் காப்பார் என தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று வந்தவர் தமிழ் தாத்தா ஊவேசா. இவருடைய இலக்கிய தொண்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இவர் பதிப்பித்து வெளியிட்ட நூல் நீலி இரட்டை மணிமாலை 1874.
இரண்டாவதாக பதிப்பித்து வெளியிட்ட நூல் வேணு வனலிங்க விலாசம் சிறப்பு 1878. மூன்றாவது பதிப்பித்து வெளியிட்ட நூல் பார்த்திங்கன்னா திருக்குடந்தை புராணம் 1883. முதலில் பதிப்பித்து வெளியிட்ட காப்பியம் சீவக சிந்தாமணி எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1887. முதலில் புறநானூறு நூலை பதிப்பித்த ஆண்டு 1894. புறப்பொருள் வெண்பாமாலை 1895. தமிழ் விடு தூது 1930. இது ஏற்கனவே ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தமிழ் விடு தூது. இவர் மொத்தம் பதிப்பித்த மொத்த நூல்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா 87. அது என்னென்னு பார்க்கலாம். சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, சீவக சிந்தாமணியில் 1, இரட்டை மணிமாலை 2, மும்மணி கோவையில் 2, பரணியில் 2, அந்தாதி 3, தூது 6, உலா 9, கோவை 6, 10 பாட்டு 10, புராணங்கள் 12, வெண்பா பார்த்திங்கன்னா 13, இதர பிரபந்தங்கள் பார்த்திங்கன்னா 4. ஸோ உவேசா வந்து பதிப்பித்த மொத்த சிற்றிலக்கியங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 35. இதில் குறிஞ்சிப்பாட்டு ஓலைச்சுவடியை இவர் வந்து கலெக்ட் பண்ணி பதிப்பிக்கும்போது அந்த குறிஞ்சிப்பாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பூக்களின் எண்ணிக்கை 96 தான் இருந்துச்சு. ஆனால் 99 அந்த 3 பூக்களையும் கண்டுபிடிச்சி மொத்தமாக அவர் பதிப்பிச்சிருக்காரு. உவேசா தனது வாழ்க்கை வரலாற்றை வந்து ஆனந்த விகடன் இதழில் தொடங்கி தொடராக எழுதியிருக்காரு. எந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1940 42 தான் அவர் இறந்த காலம். அது வரைக்கும் அவர் எழுதியிருக்காரு. உவேசா வாழ்க்கை வரலாற்று நூலுடைய பெயர் என்ன? என் சரிதம். உவேசாவின் இலக்கிய கட்டுரைகள் உயிர் மீட்சி என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளது. இந்நூலில் தான் வந்து பண்டைய பள்ளிகள் என்ற கட்டுரை உள்ளது. இவருடைய புகழ்பெற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்தம், புத்தர் சரித்தம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், சங்கத்தமிழும் பிற்காலத் தமிழும், திருக்குறளும் திருவள்ளுவரும், மணிமேகலை வசனம், நினைவு மஞ்சுரை, மஞ்சரி, நல்லுரை கோவை. கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயற்கண்ணி மாலை, தமிழ்ப்பா, மஞ்சரி. அரசு இவருக்கு இவருடைய தமிழ் பணியை பாராட்டி அரசு இவருக்கு என்னென்ன சிறப்புகள் செய்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க 2006ஆம் ஆண்டு. சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1932. இவருடைய நினைவு இல்லம் அமைந்துள்ள இடம் வந்து உத்தமதானபுரம். உவேசாவுடைய திருவுருவச்சிலை எங்கே இருக்குன்னா சென்னை மாநில கல்லூரி. உவேசா நூலகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெசன் நகரில் இருக்குது. அது எப்போ நிறுவப்பட்டிருக்குன்னா 1942. உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப்பும் சூலியன் வின்சன். ஸோ இது தவிர சில வரலாற்று நூல்கள் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ உவேசாவுடைய தன் வரலாற்று நூலுடைய பேர் என்ன? என் சரிதம் பார்த்தோம். அதே போல் என் கதை அப்படின்றது யாருடைய வரலாற்று நூல்னா தன் வரலாற்று நூல்னா நாமக்கல் கவிஞர். எனது வாழ்க்கை போர் வந்து சி இலக்குவனார். எனது போராட்டம் மாப்போ சிவஞானம். எனது நாடக வாழ்க்கை டி.கே. சண்முகம். சுயசரிதை அப்படி யார் எழுதியிருக்காங்கன்னா வ.உ. சிதம்பரனார். என் சுயசரிதை பம்மல் சம்பந்தனார். ஸோ இவ்வளோ தான் வந்து உவேசாவோட பற்றியான தகவல்கள். அடுத்த தமிழறிஞரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.